ஜென்ரலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் எப்போவுமே ஒரு ப்ரைஸ் சார்ட்டை பார்த்து தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ வெதர் இட் இஸ் அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ அதை பேஸ் பண்ணி லாங்கோ ஷார்ட்டோ போவாங்க. பட் சில லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு ஆர்டர் ஃப்ளோ அனலிட்டிக்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ஆப்ஷன் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால இன்னும் பெட்டர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸை விட. வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோவில் ப்ரைஸ் சார்ட் மட்டும் இல்லாமல் அதர் தென் தட் அடிஷ்னலாக சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கூட ஒரு பெட்டர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அது என்ன டூல்ஸ், அதை யூஸ் பண்ணி எப்படி சில ட்ரேட் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த சார்ட் எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஒரு மிட் கேப் நிஃப்டி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஓகே மார்க்கெட் கீழே போகுது, ஸோ ப்ரைஸை பார்க்குறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் வாங்கணும்னு நினைப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேம் மிட் கேப்போட புட் ஆப்ஷன்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன்னா மார்க்கெட் கீழே இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த ப்ரைஸ் மேலே ஏறுது. சரி, ஓகே இதை வாங்கலாம்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம வாங்குகிறோம். இது ப்ரைஸ் பேஸ் பண்ணி. அதை தவிர பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டெப்த் விண்டோ இருக்கும். எத்தனை பேர் கரண்ட்டாக பிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கரண்ட்டாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக ஓப்பனாக இருக்கிற ஆர்டர்ஸ், எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ் கிடையாது, ஓப்பனாக இருக்க ஆர்டர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பேஸ் பண்ணி அதை வச்சு இருக்கிற ஒரு எல்டிபியை வச்சு தான் அந்த ப்ரைஸே வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறோம். பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆக்சுவலி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, செல் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பை ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ஓவராலாக ப்ரைஸ் சார்ட் மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர இந்த ஓவரால் மார்க்கெட் டெப்த்தில் எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, செல் சைடு எவ்வளோ பை சைடு எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்றது பார்க்க முடியாது. பட் கிரிப்டோவில் அதை பார்க்க முடியும். ஸோ அது எப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க, லாகின் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அக்கௌண்ட்லாம் அதுக்கான அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயின் இருக்கு இல்லையா, நான் பிட்காயினோட ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பிட்காயினோட ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணேன்னா பேசிக்கலி ஓவரால் அதோட ப்ரைஸ் இருக்கும். அண்ட் இங்கே ஆர்டர் புக் இருக்கும், பிட் அண்ட் ஆஸ்க் ஆர்டர் புக் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டட் ட்ரேட்ஸ் கரண்ட்டாக. ஸோ அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணினா நாட் ஓன்லி நவ், ஆல்மோஸ்ட் த ரீசெண்ட் லாஸ்ட் 50 ட்ரேட்ஸ் இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி பார்க்கும்போது கரண்ட்டாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பை ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு கரண்ட்டாக அந்த செகண்ட் டு செகண்ட் பேசிஸில் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். சே த மோர் க்ரீன் தட் யூ சி மோர் பை ஆர்டர்ஸ், த மோர் ரெட் யூ சி த மோர் செல் ஆர்டர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ப்ரைஸ் பிஹேவியரும் இருக்கும். ஸோ இங்கே க்ரீன் வர 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 இந்த ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டே போகும். ஸோ இது எல்லாமே ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர், லைக் பெண்டிங்கெல்லாம் இருக்காது. ஸோ இந்த இவ்வளோ ஆர்டர்ஸுமே இப்போ இவ்வளோ க்ரீன் பார்க்குறீங்கன்னா இவ்வளோவுமே பை ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கணும், இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கணும், யார் யாரெல்லாம் பை பண்ணாங்களோ அது வரும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் செல் பண்ணாங்களோ அது வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்கர் இருக்கு இல்லையா, டேக்கர் இஸ் நத்திங் பட் மார்க்கெட் ஆர்டர்ஸ். மார்க்கெட் ஆர்டர் யார் ப்ரைஸ் பண்ணுவாங்க? பீப்புள் ஹூ இமிடியட்லி வாண்ட் டு கெட் இன் டு அ ட்ரேட். அது செல் சைடாக இருக்கலாம், இல்லை பை சைடாக இருக்கலாம். ஸோ த மோர் க்ரீன் தட் யூ சி ஹியர் த மோர் புல்லிஷ் அந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸ். அதே மாதிரி மோர் ரெட் யூ சி த மோர் பேரிஷ். ஸோ ரெட் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர இங்கே நம்பர் ஆஃப் சைஸஸும் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வருதுன்ட்டு. ஸோ இங்கே ரெட் வர வர பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் இங்கே கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம யூ வில் நோ எக்ஸாக்ட்லி ஹவு லிக்விட் இட் இஸ் அண்ட் ஓவராலாக மார்க்கெட் பியரிஷ் ஃபேஸில் போகுதா இல்லை புல்லிஷ் ஃபேஸில் போகுதா ஆன் கரண்ட் டு கரண்ட் பேசிஸ், செகண்ட் டு செகண்ட் பேசிஸில் இதை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரிப்டோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் லிக்விடிட்டி. என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 காயின் இருக்குது. அந்த 120 காயினில் எல்லாமே இந்த மாதிரி பிட்காயின் அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியும், எவ்ரி செகண்ட் இங்கே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ், ட்ரேட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். மார்க் ப்ரைஸ் வந்து மோர் ஆஃப் லைக் ஒரு ஸ்பாட் ப்ரைஸ்னு வச்சுப்போம். பட் ட்ரேட் ப்ரைஸ் தான் லைக் ஃபியூச்சர்ஸ் மாதிரி ஆக்சுவலாக ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கா இல்லையான்றதுக்கான லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடட் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ இந்த பிட்காயின் இல்லாமல் சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காயின் எடுப்போம். அண்ட் வேறு ஏதாவது ஒரு காயின் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்குன்ட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள், கேக் அப்படின்னு ஒரு காயின் இருக்குது, அது 10% இறங்கி இருக்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த காயினோட சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் காயின் ஓப்பன் பண்ணும்போது இங்கே டைம் பாருங்கள். ஸோ ஓவரால் ஆர்டர் ஃப்ரம் 9 o'clock to 11 o'clock இருக்குது. பட் டைம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பிட்காயின் பார்த்தது செகண்ட் டு செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூமெண்ட்டே இல்லை. லைக் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆன காயினுக்கும் கரண்ட் டைமுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் இதோட மார்க் ப்ரைஸ் தான் ஸ்பாட் ப்ரைஸ் சொன்னோம் இல்லையா. ஸ்பாட் ப்ரைஸ் பார்க்கும்போது சார்ட் எப்படி இருக்குது, ஆக்சுவல் ட்ரேடட் ப்ரைஸ் பாருங்கள். ஆக்சுவல் ட்ரேடட் ப்ரைஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு லிக்விடிட்டி பேடாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டாட்லாம் இருக்குது இல்லையா, அதில் தான் எக்ஸிக்யூட் ஆன ட்ரேட் ப்ரைஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்லி இல்லிக்விடாக தான் இருக்கும். ஸோ எல்லா காயின்ஸுமே பிட்காயின் அளவுக்கு லிக்விடிட்டியாக இருக்காது. ஸோ நீங்கள் மார்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவல் ஸ்பாட் ப்ரைஸ் தான் காமிக்கும். ஸோ எப்போவுமே ட்ரேடட் ப்ரைஸ் பாருங்கள். ஒரு காயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ட்ரேடட் ப்ரைஸ் இந்த அளவுக்கு இல்லிக்விடாக இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் டு இக்னோர் தட் காயின்.
இதை தவிர்த்து இதில் மோர்னு போனீங்கன்னா அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அனாலிட்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஓவரால் மார்க்கெட்டை இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லா எக்ஸ்பைரிக்குமே ஒரு லோட் ஆகும் டேட்டா. லைக் இன்னும் இப்போ ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா D1, D2, D3 இருக்கு இல்லையா, விச் இஸ் D1னா நத்திங் பட் கரண்ட் டே எக்ஸ்பைரி, D2னா நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி, D3னா அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டே எக்ஸ்பைரிக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 91,000 ஆல்மோஸ்ட் 92,000 இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 98,000 கால் ஆப்ஷனில் தான் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 cents தான். ஸோ பெருசாக அதிகமாக இல்லை. இது த்ரூ அவுட் இந்த ஒன் டே எக்ஸ்பைரிக்கான த்ரூ அவுட் மூவ்மெண்ட். எனக்கு அந்த அளவுக்கு த்ரூ அவுட் வேணாம், லாஸ்ட் 1 hourக்கு வேணும்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் 12 hours பதில் லாஸ்ட் 1 hour கொடுங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 hour கொடுத்துட்டிங்கனாலே தெரியும் ஓவராலாக கரண்ட் டே எக்ஸ்பைரியில் லாஸ்ட் 1 hourல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் 93,000 கால் ஆப்ஷன் விச் இஸ் ட்ரேடிங் அட் 53 rupees அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் தட் இஸ் அ ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டு இன்னும் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 93,000 தாண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, அதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னும் போது இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் பயஸ் வந்துருச்சு. ஓகே, இன் கேஸ் ஆஃப் எனி புல் பேக் அப் சைடில் வந்ததுன்னா நான் ஷார்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு வச்சு அந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதே அனலிட்டிக்ஸ் டூலில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும், விச் இஸ் டேக்கர் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். டேக்கர் ஆக்டிவிட்டினா நத்திங் பட் மார்க்கெட் ஆர்டர்ஸ். ஸோ இன்னும் யாரெல்லாம் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஆக்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சார்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் லைக் ஆல் எக்ஸ்பைரி கொடுத்துருக்கேன் அண்ட் லாஸ்ட் 1 hour கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் 1 hourல இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கால் பை புட் பை அப்படின்லாம் இருக்கும். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் புட் செல்ஸ் அண்ட் காட் இங்கே எல்லாமே செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ ஷோ யூ புட் செல்ஸ் அண்ட் கால் செல்ஸ். இது ரெண்டுமே நான் வச்சுருக்கேன்னா யாரெல்லாம் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க அவனை மார்க்கெட் ஆர்டரில் தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் 93,000 கால் ஆப்ஷன். அண்ட் புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ பேசிக்கலி நோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், வால்யூம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மார்க்கெட் குட் ஆசிலேட் பிட்வீன் 90,000 to ஆல்மோஸ்ட் 93,200 இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக 91,200 இருக்குன்னா, ஸோ இன்கேஸ் இஃப் மார்க்கெட் கோஸ் டுவர்ட்ஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் கம்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் சப்போர்ட் ஆஃப் 90,000 லெவல் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பையிங் அண்ட் செல்லிங் டெசிஷனை வெயிட் அண்ட் ட்ரேட் பண்ணி எப்போ கரெக்டாக உடனே ட்ரேட் எடுக்காமல் இன்கேஸ் மார்க்கெட் இந்த நியர் டேர்முக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ யூ டேக் எய்தர் த ஷார்ட் ஆப்ஷன் ஆர் யூ கேன் கோ வித் த லாங். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். அண்ட் அதுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒரு ஓவரால் வால்டிலிட்டியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா லைக் இம்ப்ளைடு வால்டிலிட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது அதில் தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸ்பைரி நான் இப்போ D2, D3 1 week எக்ஸ்பைரி, week 2 எக்ஸ்பைரி இதெல்லாம் வச்சுன்னா ஓவராலாக எல்லா வீக்குக்கான ஓவரால் வால்டிலிட்டி இதில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் மந்த்து, நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கான ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,30,000 கால் ஆப்ஷனுக்குலாம் ஸ்ட்ரைக் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஷார்ட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ரேஞ்சே இப்போ 90,000 இருக்குது. 1,30,000 இங்கேருந்து ஒரு 30-40%. ஸோ அந்த கண்டிப்பாக அந்த கால் ஆப்ஷன்ஸ்லாம் ஜீரோ ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $200 கிட்ட இருக்குது. ஸோ $200, $160 இருக்கிற அந்த புட் ஆன் கால் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் வந்தீங்கன்னா ஹியூஜ் ப்ரீமியம். ஸோ நம்ம அதை ஷார்ட் பண்ணலாம். ஸோ அதை ஷார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்ரிடே எக்ஸ்பைரின்றது அவசியமே இல்லை. ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் இன்கேஸ் மார்க்கெட் அந்த 13,000 1,30,000 மேலே போகலன்னா அந்த ஆப்வியஸ்லி அந்த ஓவரால் கால் ஆப்ஷனே டிகே ஆயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பிளாட் பண்ணும்போது யூ வில் நோ எக்ஸாக்ட்லி ஓகே ஓவரால் ப்ரீமியம் இந்த இடத்துல இருக்குது, இவ்வளோ இருக்குது, ப்ராபப்ளி that will give an idea to explore further if you're trading in options. And implied volatility மாதிரி அதே மாதிரி realized volatility, implied volatility and overall implied volatility அதிகமாக இருக்கா இல்லை realized volatility அதிகமாக இருக்கா அந்த டேட்டாவும் இருக்கும். அண்ட் வால்யூம் வெர்சஸ் ஸ்ட்ரைக். ஸோ கரண்ட்டாக எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் அதிக நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 93,200 புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிக நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இருக்குது. அதேமாதிரி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 98,000 இருக்குது. அண்ட் ஓவராலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 hour சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் ட்ரெண்டை டிசைட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அனாலிட்டிக்ஸ் டேப்பில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் மச் பெட்டர் ஆப்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் டேட்டாவை தாண்டி
அதர் டூல்ஸ் இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்தோம்னா மச் பெட்டராக இருக்கும். ட்ரெண்டை மட்டும் கேப்சர் பண்ணாமல் ஓகே கரண்ட்டாக இதுதான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, இதுதான் கரண்ட் மினிட் பை மினிட் டேட்டா, ஸோ உடனே we have to take long இல்லை we have to take short-ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டியில் ப்ரைஸை தவிர நமக்கு வேறு எந்த ஆக்சஸும் இருக்காது. பட் கிரிப்டோவில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க ட்ரேட்ஸ், எக்ஸிக்யூட் ஆன ட்ரேட்ஸ் பேஸ் பண்ணி ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்ற இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை வச்சு நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்தோம்னா லைக் அதிகமாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதோ இல்லை அதிகமாக ஃப்ரீக்வெண்ட் லாஸஸோ வரதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ ட்ரை டு கவர் அப் இன் த கமிங் செஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஐ சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீக் வித் அதர் வீடியோ. பை.